அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் போற போக்கு எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்கு. அதாவது ஆளும் கட்சியை ஆரோக்கியமா விமர்சனம் பண்றதுன்றது ஒரு வகை. எதுக்கெடுத்தாலும் விமர்சனம் பண்றது, கடுமையா பேசுறது, நாகரிகமின்றி அல்லது வரம்பு மீறி குறை சொல்வது அப்படிங்கிறது ஒரு வகை. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இந்த இரண்டாவது வகை அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இப்போ ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவும் சரி, அதன் கூட்டணி கட்சிகளும் சரி, அவங்க ரொம்ப இணக்கமாகவும் மிக வலிமையாகவும் அவங்க நிற்கிறாங்க. அதே போல இப்போதைய நிலவரப்படி இதுவரைக்கும் எடுத்த அந்த சர்வேக்கள், அதாவது உளவுத்துறை சேகரித்த அந்த தகவல்கள், அதே போல பத்திரிகையாளர்களே கூட சேகரித்த தகவல்கள், பெரிய மீடியா அதாவது தொலைக்காட்சி நிறுவனங்கள் எடுத்திருக்கிற தகவல்கள், இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக வருகிற 2026 தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். இதுல எந்த மாற்றமும் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற உண்மை. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே தான் எதிர்கட்சிகள் தாறுமாறா பேச ஆரம்பிக்கிறாங்க, வரம்பு மீறி விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எப்படியாவது பொதுமக்கள் மத்தியில இந்த அரசுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரைம் எய்ம் அப்படின்னு சொல்லலாம். முதன்மை நோக்கமே அதுதான். இந்த அரசுக்கு எதிரான பிம்பத்தை கட்டமைக்கணும், மக்கள் மத்தியில இந்த அரசுக்கு கெட்ட பெயர் இருப்பதை போன்ற தோற்றத்தை 2026க்குள்ள ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப தீவிரமா வேலை பார்க்குறாங்க. அது குறிப்பா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மோசமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மிக வலிமையாகவும் தெளிவாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டப்பேரவையில பதில் சொன்னாரு. மிகச்சிறந்த ஒரு பேச்சா நான் பார்க்கிறேன். அண்மை காலத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மிகச்சிறந்த பேச்சா நேற்று சட்டசபையில் அது அமைஞ்சது. இப்போ இந்த இந்த அரசை மிக மோசமாக விமர்சிக்கிற கட்சிகள் பட்டியல்ல, கட்சி தலைவர்கள் பட்டியல்ல முதல்ல இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். அதாவது என்ன நோக்கத்துக்காக அவரு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. நான் இதே என்னுடைய கருத்தா இப்ப நான் அதை சொல்லல. இது பொதுமக்கள் மத்தியில இந்த அண்ணா பல்கலைக்கழகமான விவகாரம் மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகளில் இந்த அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் செயல்படுகிற விதம் குறித்த மக்களினுடைய கருத்துக்களை தனியார் தொலைக்காட்சி கேட்டிருந்தது. அந்த பதிவு, அதாவது அவங்க வெளியிட்ட பதிவுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தலைவரை பத்தியுமே ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இவங்க இதுக்காகத்தான் அரசை எதிர்க்கிறாங்க, இவங்களுடைய நோக்கமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான பார்வை மக்களுக்கு இருக்கு. அதுல சீமான் குறித்து அந்த மக்கள் கருத்து, அவருடைய கருத்து என்னன்னா, அவரு வேற வேலையே இல்லை, விளம்பரத்துக்காக இதை பண்றாரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாரு. குறிப்பா தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கிற அந்த விஷயத்துல சீமான் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு தான் பலருடைய கருத்தும் இருக்கு. இங்க நமக்கு தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு, அனைவராலும் ஏற்கப்பட்டது. சீமான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே, ஏன் சீமான் பிறக்கிறதுக்கு முன்பே உருவான தேசிய கீதம் அது. அந்த தேசிய கீதத்தை தமிழ்தாய் வாழ்த்தது. அந்த தமிழ்தாய் வாழ்த்தை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் கட்சி பேதமின்றி ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ்தாய் வாழ்த்தது. அதே போல தமிழ் பெரியோர்கள், தமிழ் சான்றோர்கள், உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் சான்றோர்கள் இந்த நீராறும் கடலொடுத்த அப்படிங்கிற இந்த பாடலை மிகச்சிறந்த ஒரு வாழ்த்து பாடல், ஒரு மொழி வாழ்த்து பாடல் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒன்றை மறுதளிக்கிறேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் இதுக்கு முன்னெல்லாம் நிகழ்ச்சிகள்ல தேசிய தமிழ்தாய் வாழ்த்து பாடின போது சீமானுக்கு தெரியலையா? இவர் பள்ளியில படிச்ச காலத்திலிருந்து, கல்லூரியில படிச்ச காலத்திலிருந்து இவர் ஒரு பொது வெளிக்கு ஒரு ஒரு அரசியல் பிரமுகரான பிறகு பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருப்பார்ல. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்துன்னு இதைத்தானே பாடினாங்க. அப்ப எல்லாம் தோன்றாத ஒரு எதிர்ப்பு மனநிலை இப்ப மட்டும் ஏன் வந்தது அப்படின்ற கேள்வி எல்லாருமே முன்வைக்கிறாங்க. ஏன்னா அதுல திராவிடம்னு வந்துருச்சா? வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்களுடைய கருத்தையே பலரும் இது முன்னுக்கு பின் முரணான கருத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய தமிழ் தேசிய கருத்து, தமிழ் தேசிய தத்துவத்தை பலரும் நிராகரிச்சுட்டாங்க. பல தலைவர்கள் இது அர்த்தமற்ற ஒரு வாதம் இது. ஏன்னா தமிழ் தேசியம்னா என்ன,
திராவிடம் தான் என்ன அப்படின்னு முழுசா தெரிஞ்சவங்க தமிழ் தேசியத்தை முழுசா நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா தமிழ் இந்திய தேசியத்துக்குள்ள இருந்துதான் நீங்க தமிழ் தேசியம் கேட்கறீங்க அப்படின்றதே எவ்வளவு பெரிய முரண்பாடு அப்படின்றத இதை நான் மட்டும் இல்ல, சாதாரண ஒரு அரசியல் பேசாத இயல்பாக இந்த நடக்கிற விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் கேட்குறாங்க, இது நடக்குமா? முதல்ல இந்திய தேசியத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, இங்க இருந்துகிட்டு நீங்க ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியுமா? இது நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்குறாங்க. நடக்காதுல்ல. ஸோ நடக்காத கற்பனையான ஒரு விஷயத்த பிடிச்சு தொங்கிக்கிட்டு அல்லது அதையே சதா சர்வகாலமும் சொல்லி மூலச்செலவு செய்கிற வேலையை தான் சீமான் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அவர் மேலே இப்போ மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு. பலரும் இதை கேட்குறாங்க. அதே போல பத்திரிகையாளர்கள், அதாவது அரசியல் பத்திரிகையாளர்கள் பலருக்கும் சீமானுடைய கருத்தில் உடன்பாடு கிடையாது. அண்மையில் மூத்த பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அப்படின்ட்டு அவர் புதுவழி, அதாவது சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். மிகச்சிறப்பான ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், மிகச்சிறப்பான வாதம். அதாவது இவங்க தமிழ் தேசியம்ங்கிறது எத்தனை முரணானது, அதைத்தான் அவர் தன்னுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை இது. அந்த கட்டுரையில் அவர் சொல்ல வந்த சாரம்ங்கிறது இதுதான், தமிழ் தேசியம்ங்கிறது இந்தியாவில் சாத்தியம் இல்லை. அதே போல இந்தியாவில் தமிழ் தேசியம் அமைப்போம் அப்படிங்கிறது முன்னுக்கு பின்ன முரணான ஒரு விஷயம், அதனால இது ஏற்புடையதில்லை அப்படிங்கிறத மிக கண்ணியமாகவும் மிக நாகரிகமாகவும் அவர் தனது அந்த பதிவில் தெரிவிச்சிருந்தார். பட் இவங்க அந்த அளவு கண்ணியமத்தை கடைப்பிடிக்கிறதுல பொதுவெளியில் பேசும்போது தரக்குறைவாகத்தான் பெரும்பாலும் பேசுறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையும். அதுவும் குறிப்பா மூத்த தலைவர்கள், நமக்கு முன்னோடிகளாக இருந்தவங்க, இந்த தமிழ் இனம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு பல வழிகளிலும் போராடியவர்கள், காரணகர்த்தாக்கள், அவங்கள இழிவுபடுத்துறத யாராலுமே ஏற்க முடியாது. அது நிஜமாகவே மன்னிக்க முடியாத ஒரு தவறு. குறிப்பாக நாம் இன்னைக்கு வரைக்கும் பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற தந்தை பெரியார் அவர்களையும், அதே போல இன்று இன்று இருக்கிற தலைமுறை கல்வியிலும் சரி வாழ்வியலும் சரி பல வசதிகளை பெற்று இன்று சுகபோகமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள். அவரை மிக தரக்குறைவாக பொது மேடைகளில் விமர்சிப்பது அல்லது மோசமான வார்த்தைகளால் திட்டுவது, இது என்ன மாதிரி மனநிலை அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க இருவரும் இந்த தமிழ் இனத்துக்கு செய்த துரோகம் என்னன்னு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? ஈழத்தில் செத்துட்டாங்க, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை அதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம் அப்படின்னு காட்டுவீங்களா? இங்கே என்ன அரசியல் செய்யணுமோ அந்த அரசியலை கலைஞர் செஞ்சார். ஈழத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கிருந்துகிட்டு ஈழத்தில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதற்கு மேலே கைமீறி போன விஷயம் இங்கிருந்து செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிதர்சனத்தை புரிஞ்சவங்க தான் இங்கே இருக்கிற தலைவர்கள். எல்லா தலைவர்களுமே ஆதரிச்சாங்க, ஆதரிக்க மட்டும்தான் செஞ்சாங்க. எல்லாரும் இங்கிருந்து படையெடுத்துட்டு போய் அங்கே போய் நின்று சண்டையாக போட்டாங்க இல்லையே. எல்லாரும் வாய்மொழி ஆதரவு, அவ்வளோதான். அங்கு நடந்த படுகொலை யாராலும் தடுக்க முடியல. ஏன்னா அது அந்த நாட்டுக்குள் நடக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனை இங்கிருந்து கருணையோட எல்லாரும் பார்த்தாங்க, இரக்கத்தோட பார்த்தாங்க. அதுக்கு மேல இவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன் இவ்வளவு பேசுற? நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு இனப்படுகொலை துரோகம் பண்ணிட்டீங்க, இன துரோகம்னு சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போய் அங்க போய் சண்டை போட்டீங்களா? அங்க போய் அந்த மக்களுக்கு அரணாக இப்போ வரைக்கும் என்னைக்காவது ஒரு முறையாவது நீங்க போயிருப்பீங்களா? ஒரு முறையாவது போய் ஈழத்தில் நின்று அந்த மக்களுக்கு நான் இருக்க, ஆதரவா இருக்க, உங்களுக்காக நான் போராடுறேன்னு போய் அங்கே ஏதாவது செஞ்சீங்களா? முடியுமா உங்களால? முடியாது. ஸோ முடியாத விஷயத்த உங்களாலும் முடியாது, யாராலும் முடியாது. ஆனா முடியாத விஷயத்துக்காக இருக்கிற அரசு என்பது பழி போட்டுக் கொண்டிருப்பது அல்லது இறந்த தலைவர்களை அவமதிப்பது, இதெல்லாம் நிச்சயமா ஏற்க முடியாது. கருணாநிதி பற்றி சீமான் பேசுறது சரியா? இந்த தலைப்புல புதிய தலைமுறையில ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அத்தனை பேர் திட்டுறாங்க. யார? சீமான. யார்? கலைஞர் பத்தி பேசுகிறது யார்? கருத்து கேட்பவங்க கருணாநிதின்ற வார்த்தை பயன்படுத்தி கேட்கிறாங்க. கருணாநிதியை சீமான் இப்படி பேசுறத சரியான்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ற மக்கள், அதாவது அவங்க திமுக காரங்கள்ல பொதுமக்கள், பொது வாக்காளர்கள், அவங்க சொல்றாங்க, கலைஞரை பத்தி பேச இவர் யார்? கலைஞர்
கலைஞருடைய அரசியல் அறிவு என்ன, அரசியல் வயசு என்ன, அதுல பாதி கூட வந்து இவருக்கு இருக்காது. இவர் எப்படி பேசலாம்? கலைஞர் இந்த மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காருன்னு இவருக்கு முதல்ல தெரியுமா? இன்னைக்கு நாங்க படிச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நாங்க நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு அவருக்கு தெரியுமா? எப்படி இவர் அதை பேசலாம்? கலைஞரை பற்றி பேச இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. சோ மெல்ல மெல்ல சீமானுடைய அரசியல்ங்கிறது என்னவா மாறுதுன்னா, அது வெறுப்பு அரசியல். அது ஆரம்பத்திலிருந்தே சீமான் மீது வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இவர் நடத்துவது வெறுப்பு அரசியல். இதை வந்து தொடர்வது அவருக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பாருங்க, இந்த தேர்தல்ல, கடந்த தேர்தல்ல அவருக்கு 8% வாக்கு அப்படின்ற ஒரு நிலை வந்த உடனே சீமானுடைய பேச்சு எல்லை மீறி போகுது. இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு வந்து அவரு ஆக்ரோஷமாகவும், இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தலைவர்களை திட்டுவதை வந்து அவரு இதுதான் சரியான டெக்னிக் அப்படின்னு அவரு பயன்படுத்துறார் அப்படிங்கிறத அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. அதை யோசிச்சு பார்த்தா அது ஒரு வகையில் உண்மையோடு தான் தோணுது. ஏன்னா இந்த 8% வாக்குங்கிறது வந்த பிறகு அவர் பேச்சு, அவரது உடன்மொழி எல்லாமே வந்து முற்றாக மாறிவிட்டது அப்படின்னு தான் தோணுது. ஆனா வருகிற தேர்தல்ல அது நிச்சயமா வந்து இவருக்கு ஒரு பாடமா அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இப்ப இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் கருத்து. ஏன்னா பொதுமக்கள் அவர் மீது வந்து வச்சிருக்கிற அந்த அந்த மதிப்புங்கிறது இருக்க, அது வந்து முற்றிலுமாக சிதைஞ்சிருச்சு. அவருடைய பேச்சு, குறிப்பா இந்த திட்டுறது, அதாவது எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் செய்யுது. அதுதான் அவர் பண்றது. இப்ப தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் மதிக்கிற ஒரு வாழ்த்து, தமிழ் வாழ்த்து தான். அது தமிழை வாழ்த்துகிற ஒரு வாழ்த்து. அதை வந்து நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கு? இந்த தமிழ்நாட்டுல ஆளுநர் அப்படின்ற ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆள் பண்ற அராஜகம், தமிழ் எதிர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு, தமிழ்நாடுன்னு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான் ஒருத்தன். எவ்வளவு போராடி இந்த தமிழ்நாடுங்கிற பேரை இந்த மாநிலத்துக்கு சூட்டினார் அண்ணா. இவர் வந்து நோகாம தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க, தமிழகம்னு சொல்லுங்கன்னு சொல்றான். எல்லாவற்றிலுமே வந்து இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கான். திராவிடம் ஒண்ணு இல்லவே இல்லைன்றான். இப்படிப்பட்ட ஒருத்தனை அத்தனை பேரும் கட்சி பேதமின்றி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, திட்டுறாங்க. பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் அனைத்தும் அவருக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. ஆளுநரை வெளியேறு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வக்காலத்து வாங்குறது யாருன்னு பார்த்தா நம்ம சீமான் தான். அது தீவிர ஆதரவு. தமிழ்த்தாய் வாழ்க்கை கூடாதுன்றான், அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார். இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு வெளிப்படையாகவே எனது ஆதரவை தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இவர் யார்? இந்த கேள்வி எல்லாருமே இவரை ஆரம்பத்திலிருந்தே, நான் எந்த பதிவிலுமே நான் இதெல்லாம் சொன்னதில்லை. ஆனா இவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னங்கிறத முதல்ல சொல்றேன். ஆரம்பத்திலிருந்தே இவரை நாக்பூர் தமிழர் அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஏன் நாக்பூர்னா RSS தலைமையகம். RSS எடுக்கிற கட்டளையை செய்கிறவர்கள் தான் இவங்கெல்லாம். அந்த பிரிவுல ஒண்ணுதான் சீமான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவருடைய நிலைப்பாட்டை எடுத்து பாருங்க. திமுகவுக்கு எதிரி, திராவிடத்துக்கு எதிரி, தமிழுக்கே எதிரியே நிற்கிறாரு. தமிழ் தாய் வாழ்க்கை வேண்டான்றாருன்னா தமிழுக்கே எதிரி. யார் இந்த கொள்கையை கொண்டவர்கள்னா இந்த நாக்பூர் சங்கிகள் தான். பாஜக என்னென்ன சொல்லுதோ அதை வந்து ஆளுநர் சொல்றாரு. ஆளுநர் என்னென்ன செய்யறாரோ அதை சீமான் ஆதரிக்கிறார். அப்ப சீமானுங்கிறவர் யார்? அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல்வாதியா, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தலைவரா, தமிழ் மக்களை சரியான திசையில அவர் கொண்டு போவாரா? இந்த கேள்விகள்லாம் எழுது இல்லையா? இப்படி கேள்விகள் கேட்கப்படுகிற கேள்விகள் கேட்கும் சூழ்நிலையை சீமான் உருவாக்கி வச்சிருக்காரு. அது நிச்சயமா வந்து அவருக்கு மட்டுமல்ல, அவரது அரசியலுக்கும் நல்லதல்ல. நிச்சயமா 2026ங்கிறது வேறு ஒரு படிப்பினையை தருகிற தேர்தலா இருக்கும். நான் இப்ப சொல்ற இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கங்க. நிச்சயமாக 2026 தேர்தல் பெரிய படிப்பினையை கொடுக்கிற தேர்தலாக யாருக்கு அமைதோ இல்லையோ சீமானுக்கு அமையும்.